வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்தியில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிக அளவு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் 5 நாள் டெல்லி பயணம் மேற்கொண்ட பொழுது தமிழகத்தில் நடந்த ஒட்டுமொத்த அசம்பாவித சம்பவங்கள் அனைத்தையும் டெல்லி மேலிடத்தில் தெரிவித்துவிட்டார். மேலும் தற்பொழுது அவசரமாக டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். மேலும் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றவுடன் ரகசியமாக பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தனது மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கு பதிவுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது கால நீடிப்பு செய்ய வேண்டும் விசாரணைக்காக என்ற முக்கியமான ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு பாஜக இவரது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா? இது அரசை மிஞ்சக்கூடிய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த திமுகவின் மிக மோசமான செயல்பாட்டால் தான் தமிழகத்தில் தற்பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார்கள். பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற பின் வரும் 27ஆம் தேதி ஆயோக் முதல் கூட்டம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் குறிப்பாக இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளாமல் உள்துறை செயலாளர் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை கலந்து கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம் கள்ளக்குறிச்சி தொடர் மரணங்கள், ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், தமிழகத்தில் நடக்கக்கூடிய வன்முறை தூண்டுதல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு. உள்துறை அமைச்சர் கவனத்தை மேற்கொண்டால் தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை உதாரணமாக காட்டி ஆட்சியை கலைப்பதற்கு கூட ஏற்பாடுகள் செய்யப்படலாம் என்ற தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவசரமாக டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் இதற்காக அமெரிக்கா செல்லக்கூடிய திட்டத்தையும் தற்பொழுது ஒத்திவைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மிக மோசமான சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறது. மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தி வருவதால் இவர்களது ஆட்டம் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மின்சார கட்டண உயர்வாக இருக்கட்டும், தமிழக மக்களது அடிவயிற்றில் தீப்பற்றி எரியும் விதமாகத்தான் தமிழக ஆட்சி இருப்பதாக மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் என்றைக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டுக்கள் செலுத்தாமல் இருக்கிறார்களோ அன்றைக்குத்தான் தலைமை மிக சிறப்பான ஆளுமையான ஆட்சி அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மத்தியில் ஸ்டாலின் அவர்கள் செல்வதால் தமிழகத்தில் மீண்டும் பல பிரச்சனைகள் வரலாம். ஆட்சியை கலைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.